இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின். இப்போ காமன்வெல்த் கேம்ஸ் நடந்தது. எங்கே நடந்தது? கிளாஸ்கோ, ஸ்காட்லாண்டில் நடந்தது. ஜூலை 23 ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 2 வரைக்கும் நடந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் மெடல்ஸ் வாங்கினதில் இந்தியா குளோபலி வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 4வது பொசிஷனில் இருக்குது. ஸோ எத்தனை மெடல்ஸ் இந்தியா வந்து வாங்கினாங்கன்னா 39 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் 13 கோல்டு, 17 வந்து சில்வர் மெடல், அதே மாதிரி 9 வந்து பிரான்ஸ் மெடல்ஸ். ஸோ அதில் அதிகமான மெடல்ஸ் வாங்கின ஸ்டேட் எதுன்னு பார்த்தோன்னா ஹரியானா. அவங்க வந்து 11 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் 7 வந்து கோல்டு மெடல்ஸ் வந்து ஹரியானால வாங்கியிருக்காங்க. சரி, எந்த ஸ்போர்ட்டுக்கு அதிகமான மெடல்ஸ் கிடைச்சிருக்குன்னா அத்லெட்டிக்ஸ், பேரா அத்லெட்டிக்ஸ், அதில் தான் வந்து அதிகமான மெடல்ஸ் கிடைச்சிருக்கு. எந்த ஸ்போர்ட்ல அதிகமான கோல்டு மெடல்ஸ் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குன்னா பாக்ஸிங்ல கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா 3 மெடல்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ 3 மெடல்ஸ்ல 2 சில்வர், 1 பிரான்ஸ். ஸோ இது யார் யார் எந்தெந்த ஸ்போர்ட்டுக்கு வாங்கியிருக்காங்கன்னா பிரவீன் சித்ரவேல் அப்படிங்கிறவர் மென்ஸ் ட்ரிபிள் ஜம்ப்ல ஒரு சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. முத்துப்பாண்டி ராஜா அப்படிங்கிறவர் வந்து மென் 65 kg வெயிட் லிஃப்டிங்ல அவர் ஒரு சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. செல்வ பிரபு திருமாறன் அவர்கள் வந்து மென்ஸ் ட்ரிபிள் ஜம்ப்ல அகைன் அவர் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த 3 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சில்வர் மெடல் வாங்கினவங்க 2 பேருக்குமே ஈச் 30 lakhs கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரான்ஸ் மெடல் வாங்கினவருக்கு 20 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்த நாடு எது காமன்வெல்த் கேம்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 171 மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க.